அந்த சபையில் சஞ்சரித்தான். அதன் பிறகு படிகம் போல தெளிந்த நீருள்ளதும் படிகத்தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தடாகத்தை தரையென்று நினைத்து ஆடையோடு ஜலத்தில் விழுந்துவிட்டான். அந்த துரியோதனன் ஜலத்தில் விழுந்ததை கண்டு மகாபலசாலியான பீமசேனனும் வேலைக்காரர்களும் நகைத்தனர். தர்மராஜாவின் கட்டளையினால் அவனுக்கு வேலைக்காரர்கள் உயர்ந்த வஸ்திரங்கள் கொடுத்தனர். அவன் தண்ணீரில் விழுந்து நனைந்து இருப்பதை கண்டு மகாபலசாலியான பீமசேனன், அர்ஜுனன், நகுல, சகதேவன் அனைவரும் சிரித்தனர். பொறாமைக்காரனான துரியோதனன் அவர்களுடைய பரிகாசத்தை பொறுக்கவில்லை. தன் எண்ணத்தை வெளிக்காட்டாமல் இருப்பதற்காக அவன் அவர்களை கண்ணெடுத்து கூட பாராமல் இருந்தான். அப்பொழுது ஜலம் போல தெரிந்த தரையை பார்த்து மீண்டும் வஸ்திரத்தை தூக்கி கட்டிக்கொண்டே அடி எடுத்து வைத்தான். இதை பார்த்ததும் எல்லா ஜனங்களும் மறுபடியும் சிரித்தனர். படிகக்கதவினால் மூடப்பட்ட வாயிலை பார்த்து அது வழி என்று நினைத்து நுழைய துரியோதனன் அந்த சுவரிலேயே மோதிக்கொண்டு தலையில் அடிபட்டு கலங்கி நின்றான். அதுபோலவே மாயையால் வடிவமைக்கப்பட்ட கதவை பார்த்ததும்